இப்போனா பேசவே மாட்டீங்களா? நான் ஒத்துக்கிறேன், என் மேல தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா இப்படி பேசாம மாத்திரம் இருக்காதீங்க. யார்கிட்டயும் பேசணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. உங்க பொண்டாட்டிக்கிட்டேம்மா. யார் என் பொண்டாட்டி? என்ன பார்த்து கேளுங்க. எங்க யாரை பார்த்து கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதையும் சொல்ல வேண்டாம். ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? நான் லக்ஷ்மி பேச்ச கேட்டது தப்புதான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக இப்படி பேசாம மாத்திரம் இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். நான் உங்க மேல கோவத்துல கூட ஏதாச்சும் பேசினேன், ஆனா நீங்க இப்படி பேசாமலே இருக்கீங்க. பாவம்ல நானு. பாவம் இல்லை நானு. அச்சோ செல்ல குட்டி, இருடி, இன்னும் கொஞ்ச நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன் மேல கோவப்படுற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன மூடி கோவம்லாம் போயிடுச்சு. ஒரு வருத்தம் தான், அதுவும் போயிடும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏங்க ஏங்க என்ன பாருங்க. என் மேல தப்புதான், சாரி. பேசுங்க, நான் தான் சொல்றேன்ல. பேசவே மாட்டீங்களா? எனக்கு சங்கடமா இருக்கு. ஏங்க ஏய், என்ன கையெடு. நீங்க அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. ஆனா கல்யாணத்துல அவ சொன்ன மாதிரியே நடந்துச்சா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சா, நம்பிட்டேன். அது எப்படி நம்ப முடியும்? இவன் இதை பண்ணுவான், இதை பண்ண மாட்டான், இது குடும்பம் உனக்கு தோணி இருக்காது? நான் சொல்றேன்ல, அது எனக்கு ஷேமாச்சு, அது நம்பிட்டேன். சாரி. உன் சாரி எல்லாம் கொண்டு போய் வேற யார்கிட்டனா சொல்லு போ. நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு எதுக்குமா உன் சாரிலாம்? நீயே வச்சுக்கோ. ஆஹான்னு இருக்காத. தாடியில இருந்து கையெடு. பேசுங்க. கவி, கையெடுத்துட்டு அப்புறம் நான் எதனா திட்டி விட்டுருவேன். பரவாயில்ல, திட்டியாச்சும் பேசுங்க. கையை ஏன் தட்டி விட்டீங்க? பின்ன எடுன்னு சொன்னா எடுக்காம அப்படியே வச்சுட்டு இருந்தா தட்டி தான் விடுவாங்க. எடுத்து வச்சு உமாவா கொடுப்பாங்க? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? இது கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்டேன். நான் முழுசு உங்களுக்கு தானே. பின்ன கையில உமா கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? ஏங்க ஐயோ, இவ ஒருத்தி ஏதாவது பேசி நம்ம மைண்டை மாத்தி விட்டுருவோம்னு வேற பேடியா இருக்கு. கிறுக்கச்சி மைண்டை மட்டும் மாத்து, அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏங்க என்ன பாருங்க. அப்போ நான் பேச மாட்டீங்க அப்படித்தானே? ஆமா. ஏன்? ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியும், லக்ஷ்மி பேச்சு கேட்டு அதானே. ஆமா, அவங்க ஃப்ரெண்டு தான் முக்கியம் புருஷனை விட. புருஷன் சொல் பேச்சு கூட கேட்கறது இல்ல. நான் எத்தனை வாட்டி சொல்லி புரிய வச்சேன், ஒரு வாட்டியாவது கேட்டியா? அதுக்கு நான் முக்கியமா தெரிஞ்சாதானே? உனக்கு தான் உன் ஃப்ரெண்டு தானே முக்கியம். நான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னா எனக்கு பட்ட வேதனை எல்லாம் போயிடுமா? அதெல்லாம் ஆறாத காயங்கள். சாரி. இந்த சாரி, பிளவுஸ் இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. சும்மா இனிய கண்ணு முன்னாடி வந்து நிக்காத. அவ ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்வாளாம், உடனே இவன் நம்பிடுவாளாம். அது எப்படிதான் முடியுதோ என்னமோ. ஆமா, உன் மனசுலதான் நான் இல்லவே இல்லையே. இது வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையே. அந்த வகையில பாக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுவாங்க. நான்லாம் எப்படி சும்மா வெறும் வேஸ்ட். ஆமா, இதுதான் உண்மை. உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சே கேளு. எத்தனை நாள் இன்னும் கேட்க முடியுமோ அத்தனை நாள் இருந்து கேட்டுக்கிட்டே இரு. எத்தனை நாள் என்ன காய போட முடியுமோ அத்தனை நாள் காய போட்டுக்கிட்டே இரு. பேசவே பேசிடாத, அப்படியே இருந்துட்டு. இப்ப நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஆமா, இப்ப பேசுவேன். அதுக்கப்புறம் திடீர்னு உன் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன கேட்டவன்னு சொல்லும் போது அந்த டைம்ல மறுபடியும் மலை ஏடுவேன். இந்த வேதாள முருங்கை மரம் ஏறும்ல, அது மாதிரி. இல்ல, அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆமா, நீ ஒன்னும் அப்படி பண்ணவே மாட்டேன். பாத்துட்டேன்டி, பாத்துட்டேன், எல்லாம் பாத்துட்டேன். யார் எப்படின்னு எல்லாம் படிச்சுட்டேன். அது போதும். நீ எத்தனை வாட்டி சாரி கேக்குறது? எத்தனை வாட்டி சாரி கேட்டாலும் என் மனசுல இருக்க காயம் ஆறவே ஆறாது. சும்மா இங்க இருந்து ஊனம் விழிக்காம தயவு செஞ்சு எங்கன்னா போயிடு.
பண்ணது பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் எத்தனை வாட்டி சாரி சொல்றேன், கொஞ்சம் கூட மனசு இறங்கவே மாட்டேங்கிறீங்க. இனி நான் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? நான் லக்ஷ்மி பேச்ச மாத்திரம் தான் கேட்பேன்ற மாதிரி பேசுனீங்கல்ல, அது ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்னீங்க? எத்தனை நாள் காய போட முடியுமோ அத்தனை நாள் காய போட்டுக்கிட்டே இருந்தான்னு சொன்னீங்க. ஓ, இதுதான் மேட்ரா? இந்த வாரம் இருங்க. என்ன பேசணும்? நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மாத்திரம் பண்ணணும். ஹெல்ப்பா? ஆமா. ஆனா நீங்க சும்மா பண்ணணும்னு இல்ல, அதுக்கான மணியை நான் உங்களுக்கு பே பண்ணிடுவேன். சரி, என்ன ஹெல்ப்? இல்ல, அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, எந்த பொண்ணு? நான் கூட மணி கொடுத்து உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி விட்டனே. ஆ, ஆமா. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு பிங்க் கலர் சுடிதார் போட்டிருந்தா இல்லையா, அதெல்லாம் நான் கவனிக்கல. மேல சொல்லு. அந்த பொண்ணை நான் காட்டி கொடுக்குறேன். அவளை மாத்திரம் நீங்க பிடிச்சி வச்சுக்கணும். கடத்தி வைக்கணுமா? ஆமா. ஏன்? எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஓ, என்ன தேவை? அவளை நான் ஒரு காலத்துல காதலிச்சேன். ஆனா இப்போ எப்படி அவகிட்ட நான் அதை சொல்லன்னு தெரியல. அதனாலதான் தனியா இருந்து கூட்டிட்டு போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ, இது உண்மைதானே? நம்பலாம்ல? ஆமா சார், கண்டிப்பா நம்பலாம். அப்ப சரி. கடத்தி ஒரு ரூம்ல போட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சரி, சைட்ல 4th ரூம்ல போடுறேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். நீங்க மேட்ரை முடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏங்க நீங்க அழுதுட்டே இருக்காதீங்க. அவ்வளவுதான், இனி நீங்க வீட்டுக்கு போகலாம். ஏன் இப்படி பயந்துட்டே இருக்கீங்க? அழாதீங்க. நீங்க மட்டும் வரலன்னா எங்களால யோசிக்கவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க வந்ததுல இருந்து எத்தனை வாட்டி சொல்லிட்டீங்க, விடுங்க. எத்தனை வாட்டி வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஹெல்ப். என்னங்க இது போய் பெரிய ஹெல்ப்னு சொல்றீங்க? இதெல்லாம் நார்மலுங்க. இல்லைங்க, நீங்க தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. 50,000 60,000லாம் சும்மா லேஸ்பட்ட காரியம் இல்லை. அட நீங்க வேற, அதை விடுங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலேஜ் 2nd இயர். ஓ, ஓகே. டிகிரி? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எங்க சூப்பருங்க. ம் கொஞ்சம் பிரிஸ்கா இருங்க. ஒன்றும் இல்லை, நார்மலா ஆயிட்டீங்க. பயப்படாம இருங்க. அவ்வளோதான், இனி நீங்க வீட்டுக்கு போனா போதும். ம் எப்படி காலேஜ் பங்க் அடிச்சுட்டு வந்திருப்பீங்கல்ல? ஆமாங்க. நான் நினைச்சேன். அதான் நாங்க பண்ண தப்பு. ஓகே விடுங்க. ஆனா எப்படி நீங்க கேசனோ வாழ மாட்டீங்க? அது ஒரு தாவணி வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனாலேயே மாட்டிக்கிட்டோம். ஓ, இதுன்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். சொல்லுங்க. ப்ளீஸ் வேண்டாமே. சரி ஓகே, உங்க விருப்பம். ம் சரிங்க, இப்போ எப்படி காலேஜ்க்கா இல்லை வீட்டுக்கா? அது யோசிக்கணும். ஓகே சரி, நீங்க யோசிச்சுட்டு என்ன ஏதுன்ட்டு பார்த்து கிளம்புங்க. எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து போயிட்டு வாங்க. சரி. யார்கிட்ட என்ன பேசினாலும் மயங்கிடுவேன் நினைச்சியாடி? அடிங்குஞ்சால இரு ஒரு வாரத்துக்கு இந்த டாபிக்கை வச்சு உன்னை எப்படி ஓட்டுறேன்னு மாத்திரம் பாரு. எவனையோ கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சது மாத்திரம் இல்லாம என் மேல உன் ஃப்ரெண்டு தப்பான பழி போட்டதையும் நீ நம்பினல்ல. மவளே இருடி, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. கவி, ஏய் பார்த்து வர வேண்டியதானடி. வேதனைக்குது. சோ காட்டு, கண்ணும் தெரியாது ஒன்னும் தெரியாது, வேணும் நடந்து வருவா. கீழே பார்த்தே நடக்க தெரியாது உனக்கு. ஆனா வேதனைக்குது. அதான் காட்டு எங்கன்னு. என்னடி ஊன்னுட்டு இருக்க? எங்க வேதனைக்குது? கழுத்து இருக்குல்ல. ஆமா, அங்கேயா வேதனை? இல்ல, கழுத்துக்கு கீழே. தின்ன கதின்ன